வணக்கம். மக்களுக்கு முன்னால் மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைய தினம் என்னோடு செயல்பாட்டாளர் திரு அருள்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தம்பி. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆனால் சந்திக்கின்ற வேளையிலும் சரி, நாங்க பேச போற விஷயமும் சரி, அவ்வளவு ஒரு நல்ல செய்தியா இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்க பேச போறோம். கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி என்று நினைக்கிறேன், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இன்றைய முருகல் நிலைக்கு காரணமான அந்த காஷ்மீர் தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகு பல செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இன்றைய நிலவரம் தற்போது ஒரு முருகன் நிலை இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்னவா இருக்குன்றதுல ஆரம்பித்து நாங்க இதுக்கு பிறகு போகலாம். என்னென்ன தவறுகள் நடந்தது, இன்றைய நிலவரம் என்ன? இன்றைய நிலவரப்படி இந்த குறிப்பிட்ட தாக்குதல் சம்பவத்தை வைத்துக்கொண்டு கொழுந்து விட்டெரியும் மத மோதலை அதிகப்படுத்தி இந்த மோதலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா நடுவர் நடுவர் எங்களுடைய ஈழப்பாசையில் சொல்ல போனால் நோர்வே விளையாட்டை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த அடுத்துக்கெடுக்கும் அல்லது குரங்கு அப்பம் பிரித்த கதையாக இந்த பிரச்சனைக்குள் அமெரிக்கா தலையிட காரணம், பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவில் சீனா பாகிஸ்தானை கிட்டத்தட்ட இலங்கையின் தென்பகுதியைப் போல தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றது என்ற எரிச்சலும், அதனை தடுக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் பெரியண்ணா மனப்பான்மை அல்லது தனது உலக போலீஸ்காரன் தகுதியை இழந்து கொண்டிருக்கின்றேனோ என்ற அச்சத்தில் அமெரிக்காவின் மகத்துவத்தை காப்பாற்ற ஏற்கனவே சிறுபான்மையினர் மீது மிக கொடூரமான ஒடுக்குமுறையை கையாண்டு அவர்களுடைய சொத்துரிமை தொடர்பாக வக்பு சட்டங்கள் இதர விவகாரங்களிலெல்லாம் மூக்கை நுழைத்து ஒரு இந்து ராஷ்டிரமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டலில் செயற்படும் பிஜேபி அரசோடு கைகோத்து அமெரிக்கா இந்த பிரச்சனையை மேலும் மேலும் கிளறிவிட முயற்சிக்கின்றது. பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும் பாகிஸ்தானுக்கு உள்நாட்டிலும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றது. ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியிலும் அது பிரச்சனைகளை சந்திக்கின்றது. அதேவேளை உள்நாட்டில் நகரங்கள் மாநகரங்கள் தவிர்ந்த இடங்களில் பெண்கள் மீது, குறிப்பாக பெண்கள் மீது மிக மோசமான அடக்குமுறை கையாளப்படுகின்றது. இதனால் அண்மையில் பாகிஸ்தானுக்கு ஏற்பட இருந்த ஒரு நல்ல விடயமான இம்ரான்கான் வருகையும் முடங்கி போய் மத அடிப்படைவாதிகள், மக்கள் விரோதிகள், கொள்ளைக்காரர்கள் தலைமையிலான ஒரு அரசுதான் அங்கு இருக்கின்றது. அந்த அரசும் இந்த இந்த மத மோதலில் குளிர்காய்ந்து உள்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை திசை திருப்ப இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தும் என்றுதான் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த தாக்குதலுக்கு இந்தியா பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருக்கு. ஆனால் இப்ப நீங்க சொல்றத பார்த்தால் இது வெறுமனே பாகிஸ்தான் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டாக பார்க்க முடியாமல் இருக்கு. பாகிஸ்தான் மாத்திரம்தான் இதற்குள்ள இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது நீங்க பேசுகின்றதை வைத்து பார்க்கும்போது. அப்படியான இந்த தாக்குதல் என்றது ஒரு அரசியல் நீரோட்டத்திற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்ற ஒரு தாக்குதலாக பார்க்க முடியுமா? திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல் என்றும் சொல்லலாம். அல்லது இந்திய நடுவண் அரசு கடைபிடித்து வரும் முஸ்லிம் எதிர்ப்பு நிலை, இந்து மேலாதிக்க நிலையை எதிர்த்து எழுந்த ஒரு கிளர்ச்சி பயங்கரவாதம் என்றும் சொல்லலாம். அந்த கிளர்ச்சி பயங்கரவாதத்திற்கு பதிலடி கொடுப்பதற்காக மக்களுக்கு அடிப்படை மனிதாயமான வசதியாக இருந்த சிந்து நதி நீரை மோடி அரசு மறுத்திருக்கின்றது. இதிலிருந்தே நீங்கள் கிரகித்துக் கொள்ளலாம். ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு இதுவரை காவி கட்டி கொண்டிருந்த ஒரு ஒரு தேசத்தின் தலைவர் துப்பாக்கி ஏந்தி வலம் பெறுகின்றார். ஆக மொத்தத்தில் மக்களை உசுப்பிவிட்டு ஒரு மிகப்பெரிய இரத்த களரியை உருவாக்குவதன் ஊடாக தங்களுடைய வாக்கு வங்கியை கட்டிப்படுத்தவும் தனது உண்மையான எஜமானனான அமெரிக்காவுக்கு சேவை செய்யவும் மோடி சர்க்கார் துணிகின்றதோ என்ற அச்சம் இந்தியாவின் இடதுசாரி சிந்தனையாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது.
ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தால் இது இந்தியாவினுடைய உளவுத்துறையின் செயற்பாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இந்தியா தன்னையும் ஒரு வல்லரசாக நிரூபிப்பதற்கும் நிறுவுவதற்கும் தொடர்ச்சியாக முனைப்பு எடுத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில இந்தியாவினுடைய உளவுத்துறை இந்த தாக்குதலுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. இதை பற்றி எந்த ஒரு முன் அறிவிப்பும் வரவில்லை அல்லது எந்த ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்கின்ற ரீதியில இந்தியாவுடைய உளவுத்துறையினுடைய செயற்பாடு தொடர்பிலும் ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் என்று சொல்லப்படும் புலனாய்வு தவறுகளுக்கு இந்திய உளவு நிறுவனங்களும் இந்திய இராணுவ உளவு பிரிவினரும் எப்போதுமே பிரபலமாக இருந்து வந்தவர்கள். இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக எமது நாட்டில் அவர்கள் பாராசூட் வழியாக யாழ் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் தரையிறங்கிய சம்பவத்தை நாங்கள் நினைவு கூறலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் அரசியல் ரீதியான பிரச்சனைகள்தான் உண்மையான இடர்கற்களாக இருக்கின்றன. எங்களது பிராந்தியத்தின் எரியும் தேசிய இன பிரச்சனைகளில் காஷ்மீர் பிரச்சனை முதன்மையானது. ஈழப்பிரச்சனை போல இந்தியாவின் தலையில் காஷ்மீர் பிரச்சனை என்றால் அடியில் எங்களுடைய பிரச்சனை. தேசிய இனங்களின் சிறைக்கூடமான இந்தியா தொடர்ந்து தேசிய இன சுயநிர்ணய போராடி வந்த காஷ்மீர் மக்களை ஆளும் வர்க்கத்தை மிக கொடூரமாக ஒடுக்கி வந்தது. நேரு காலத்திலேயே அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் பொய்யாக்கப்பட்டு ஷேக் அப்துல்லா ஊட்டியில் சிறை வைக்கப்பட்டதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அதன் பின்பு ஒரு கண் துடைப்பாக காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. அந்த சிறப்பு அந்தஸ்து கூட 2019 திருப்ப பெறப்பட்டதும் அதனை மோடி சர்க்காரின் ஒரு வெற்றியாக கொண்டாடியதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதன் காரணமாக தொடர்ந்து தேசிய ரீதியாக ஒடுக்கப்பட்டு வரும் காஷ்மீர் உண்மையில் அவர்கள் பாகிஸ்தானோடும் இணைய விரும்பவில்லை, இந்தியாவோடும் இணைய விரும்பவில்லை. ஆசாத் காஷ்மீர் என்று தங்களுடைய தேசிய இன அடையாளத்தை பேண தேசிய சுயநிர்ணய உரிமை கொடியைத்தான் அவர்கள் தாங்கி பிடிக்கின்றார்கள். ஆனால் இந்திய சர்க்காரை பொறுத்த வரைக்கும் இப்போது அது அமெரிக்காவின் தாளத்துக்கு ஆட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றது. அமெரிக்கா வளர்ந்து வரும் தனது எதிரியான சீனாவை மட்டம் தட்டவும் எதிர்த்து நிற்கவும் இந்தியாவிற்கு கொம்பு சீவி வருகின்றது. இந்த கொம்பு சீவி விடப்பட்ட காளை தமிழ்நாட்டில் அமெரிக்க இராணுவ தளவாட உற்பத்திக்கு கடை திறந்து விட்டிருக்கின்றது, உற்பத்திக்கு வழி திறந்து விட்டிருக்கின்றது. மறுபுறத்தில் அமெரிக்கா சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவை சரிக்க முயற்சிக்கின்றது. அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்பது காஷ்மீர் தலை ஊடாக சென்று கராச்சி துறைமுகம் ஊடாக சென்று அப்படியே ஆப்கானிஸ்தான் ஊடாக செல்ல இருக்கின்றது. இந்த நாடுகளிலெல்லாம் சீனா சம்பாதித்து வைத்துள்ள உபரி பூந்து விளையாடுகின்றது. சீனா தனது நிறுவனங்கள் ஊடாக மிக பெரும் தொகைகளை அந்த நாட்டு பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி செல்வாக்கு செலுத்தி வருகின்றது. வட ஆப்பிரிக்காவிலும் இந்த நிலைமை நீடிக்கின்றது. அங்கு ரஷ்யா பாதுகாப்பு வழங்குகின்றது. இதன் காரணமாக பிரான்சும் அடி வாங்கி இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் உலகளாவிய அளவில் சீனா, ரஷ்யா, ஈரான் என்ற கூட்டணி இந்த அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை அல்லது இந்த அமெரிக்கா விரும்பும் ஏகபோகத்தை முறியடித்து ஒரு பலநிலை வல்லரசுகளாக பலநிலை ஏகாதிபத்தியங்களாக வளர துடிக்கின்றன. அதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஜெர்மனி கூட சமீபத்தில் சோவியத்தில் இருந்து பிரிந்த ஒரு தேசத்தில் போய் முதலாக ஒரு ஆயுத தளத்தை நிறுவி இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் தங்களுடைய காலனி மறுபங்கீட்டுக்காகவும் சந்தைகளை சமாதான வழியில் பிரிக்க முடியாதிருப்பதாலும் பெருமளவில் மக்களை பலிகொள்ளக்கூடிய உலகப் போர் ஒன்றுக்கு இவர்கள் தயாராகி வருகின்றார்கள் என்றால் மிகையாகாது. மறுபுறத்தில் நீங்க குறிப்பிடுற மாதிரி இது ஒரு நீண்ட கால பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சிறு வயதுல இருக்கிற நேரத்திலேயே அல்லது இந்தியா பாகிஸ்தான் என்ற பிரிந்த காலத்துல இருந்து இது பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கக்குள்ள இந்த காஷ்மீர் விவகாரத்துல காஷ்மீர் மக்கள்
நீங்க குறிப்பிட்டதை போல பிரிந்து செல்வதையோ அல்லது ஒரு வாக்கெடுப்பின் மூலமாக தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துறதையோ அவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக. இன்றைக்கு வரைக்கும் இந்தியா அதற்கு தயாரில்லை. இந்தியா வந்து காஷ்மீரை தன்னுடைய ஒரு பிராந்தியமாக ஒரு மாநிலமாகவே அது ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கிறது. இதுக்கு பொதுவாக நாங்கள் வெளியில இருந்து சொல்லப்படுகிறது இது ஒரு கௌரவ பிரச்சனையாகத்தான் இது வெளியில சொல்லப்படும். ஆனால் இதை தாண்டி அரசியல் நீரோட்டத்தில் அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கு. என்னென்ன காரணங்களுக்காக இந்தியா காஷ்மீரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது? என்னென்ன காரணங்கள் என்று நீங்கள் தேடி பார்க்க போனால் இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து நீங்கள் இதற்கான வேர்களை தேட வேண்டும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் உண்மையில் 3 இயக்கங்கள் கலந்து கொண்டன. முதலாவது சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான காங்கிரசிலிருந்து பிரிந்த ஆயுதந்தாங்கி போராடுவதை வலியுறுத்தி போராடிய தேசியவாத இயக்கம். இரண்டாவது பிரிட்டிஷ்காரரிடம் திரைமறைவில் கைகுலுக்கி அதிகார பகிர்வை கோரிய காங்கிரஸ் இயக்கம். மூன்றாவது கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகள் 2ஆம் உலகப் போர் காலத்தில் இந்தியா பிரிட்டன் காலனியாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை தாங்கி பிடிக்க படை வீரர்களை அனுப்பி சேவை செய்த போது அந்த 2ஆம் உலக யுத்த நிலைமைகளை பாவித்து ஏகாதிபத்திய போரை ஒரு உள்நாட்டு போராக மாற்ற தவறிவிட்டனர். இதன் காரணமாக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டு அமைக்கும் வாய்ப்பு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அவர் கூட்டு அமைத்த ஜப்பானிய படைகள், ஜப்பானிய ஏகாதிபத்தியம் தோல்வியை தழுவியதன் நீட்சியாக அவரும் தோல்வியை தழுவி தலைமறைவாகின்றார் அல்லது காணாமலாக்கப்படுகின்றார். ஆக மொத்தத்தில் இந்து மதவெறிக்கு பேர் போன மதவாதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அணி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துடன் ஒரு அதிகார பகிர்வை மேற்கொள்கின்றது. இந்த அதிகார பகிர்வு காலகட்டத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரே தேசாதிபதி தான் இருந்தார். அவர்தான் இன்றைய இங்கிலாந்து மாமன்னரின் மாமனார் மவுண்ட் பேட்டன் அவர்கள். பின்பு ஐரிஷ் விடுதலை போராளிகளால் ஒரு குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர். அவருடைய காலத்தில் இந்த பாகிஸ்தான் பிரிவினை, அதாவது முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் திட்டமிட்டே தட்டி கொடுத்தது. அதற்கு உண்மையான அரசியல் காரணமாக இதுவிதம் இந்தியாவை 2ஆக துண்டாடாவிட்டால் கராச்சி துறைமுகத்தை ஜோசப் ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் அரசு கைப்பற்றிவிடும் என்ற அச்சத்தில் அவர்கள் இதனை செய்தார்கள் என்று இன்று பல டாக்குமெண்ட்ரிகள் வந்து கொண்டிருக்கின்றன. என்னவாக இருந்தாலும் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது ஒரு மக்கள் விரும்பி செய்து கொண்ட ஒரு ஏற்பாடு அல்ல. ஆளும் வர்க்கம் தங்களுக்குள் இருந்த அதிகார போட்டியை மக்களை காயாக்கி உலகிலேயே மிகப்பெரிய ஒரு எப்பவுமே பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய குரல்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதில்லை. அது எங்களுடைய சமூகமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காஷ்மீர்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான தங்களுடைய அபிலாஷைகளையும் தங்களுடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த காலத்திலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட மத சார்பான ஒரு நாடாக இதை கொண்டு வருவதற்கான முறைப்பு எடுக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவை அப்படி ஒரு தோற்றப்பாட்டுக்குள் கொண்டு போவதற்கு ஒரு சாரார் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. மதம் சார்ந்தது அல்லது மத ரீதியான நம்பிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டு, இன்று ஒரு மதத்தை பின்பற்றுகின்ற ஒருவர் நாளை இன்னொரு மதத்தை பின்பற்றுகின்ற அளவுக்கு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பாக அது மாறிக்கொண்டு போகின்ற நிலையில இந்தியா போன்ற ஒரு பல் இனத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே அது எந்த அளவு தூரம் சாத்தியப்படும்? பல்லினத்தை கொண்டிருக்கும் தேசம் மட்டுமல்ல, இந்தோனேஷியாவுக்கு அடுத்ததாக முஸ்லிம்களுடைய ஜனத்தொகையும் இந்தியாவில் தான் அதிகம். மேலும் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்ட போது, அம்பேத்கர் அவர்கள் அதனை உருவாக்கிய போது அதற்கு 3 கால்கள் இருந்தது: மதச்சார்பின்மை, இட ஒதுக்கீடு, மொழி அடிப்படையிலான மாநிலங்கள். இதில் மொழி அடிப்படையிலான மாநிலங்கள் மட்டும்தான் இப்போது எஞ்சி போயுள்ளது. இட ஒதுக்கீடு இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலேயோ அவருடைய தந்தையார் நேருஜி காலத்திலேயோ ஈவன் ராஜீவ்காந்தி காலத்திலேயோ செய்யப்படவில்லை. அதற்காக போராடியவர் மண்டல் கமிஷன் நாயகன் என்று போற்றப்பட்ட விபி சிங் அவர்கள் மட்டும்தான். அவர் தனது அரசியல் அதிகாரத்தை காப்பாற்ற அதற்காக போராடினார் என்று கூட சொல்லலாம். மேலும்
மதச்சார்பின்மை என்ற விஷயத்தை இவர்கள் யாருமே கடைப்பிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கின்றது. இந்திரா காந்தி உருத்திராக்க மாலை போன்ற மத சின்னங்களை அணிந்து கொண்டார், மத ஊர்வலங்களில் கலந்து கொண்டார். இது 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 சம்பந்தமாக மத சார்புள்ளவர்கள், இந்து மதத்தின் காவலர்கள், மத சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் என்ற குற்றச்சாட்டு ஆசிய ஜோதி என்று போற்றப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் மீதும் கூட இருக்கின்றது, மகாத்மா காந்தி மீது கூட இருக்கின்றது. அதற்கு தமிழில் வெளிவந்த ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கோவல்ல கிராமம் நாவல் கூட சாட்சி. அவர்கள் எவ்வளவு தூரம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள், மக்களுக்கு விசுவாசமாக இருக்க தவறினார்கள் என்று தகவல்கள் உண்டு. மேலும் முகமது அலி ஜின்னா அவர்களே, அதாவது பாகிஸ்தான் பிரச்சனைக்காக தலைகீழாக போராடி அதனை சாதித்து காட்டிய பாரிஸ்டர் முகமது அலி ஜின்னா அவர்களே, சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் ஒரு தேசிய விடுதலை கிடைத்து அந்த தேசிய விடுதலையின் கீழ் இந்தியா உருவாகுமானால் நான் பிரிவினை கோர மாட்டேன் என்று சொல்லி இருப்பதாகவும் தகவல்கள் உண்டு. ஆக மொத்தத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு அடிப்படை ஜனநாயக விதியான, ஒரு அடிப்படை ஜனநாயக பண்பான மதச்சார்பின்மை இந்தியாவில் கடைப்பிடிக்கப்படவில்லை. இன்னும் சரியாக சொல்ல போனால், இலங்கை தீவை பிரிப்பதற்கு அவர்கள் சிறுபான்மை பெரும்பான்மை என்று இனத்தை பாவித்தார்கள், இந்தியாவில் மதத்தை பாவித்தார்கள். அந்த விஷயத்தில் உலக வங்கி மற்றும் முன்கதவால் வெளியேறி பின்கதவால் புகுந்து கொண்ட இந்த இந்த மேலத்தைய அரசுகளின் நிறுவனங்கள் இந்த விஷயத்தில் இந்தியாவிலும் இலங்கையிலும் பெருவெற்றி பெற்றுள்ளன என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் அரசியல் பக்கத்துல நாங்க எங்கட பக்கமும் வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை காலமும் எங்கள் விடயத்துல குறிப்பாக தமிழர்கள் விடயம் என்று வருகின்ற வேளையில பாகிஸ்தானுடைய ஆதரவையும் பெற்றிருக்கும், இந்தியாவினுடைய ஆதரவையும் பெற்றிருக்கும். இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு முருகல் நிலை வருகின்ற வேளையிலே ஸ்ரீலங்கா எப்படி அதை கையாளுகிறது? ஏனென்றால் ஒரு பக்கம் பார்க்கின்ற வேளையில பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்கள் வரும், இன்னொரு பக்கம் பார்க்கின்ற வேளையில இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு கருத்துக்கள் வரும். இப்படி சிங்கள தரப்பு ரெண்டு பக்கத்துக்கும் ஜால்ரா போட்டுக்கொண்டு இருக்கிறதா? ஏனென்றால் நீங்க குறிப்பிட்டது மாதிரி அமெரிக்காவினுடைய உந்து சக்தி அதற்குள்ள இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வல்லாதிக்க நாடுகளினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமாக இருக்கும். இருக்கின்ற வேளையில இலங்கை போன்ற நாடுகள் அதற்குள்ளே ஏதோ ஒரு வகையிலே பந்தாடப்படும். ஆனால் அந்த அருமையான கேள்வி. இந்தியாவினுடைய நோக்கத்திலும் அல்லது இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி மேலாதிக்க நோக்கம் கொண்டவை. பாகிஸ்தானுடைய மேலாதிக்க நோக்கம் ஆப்கானிஸ்தானில் செயல்படுத்தப்படுவதை தலிபான் நூலை எழுதிய அகமத் ரஷீத் மிக வேடிக்கையாக குறிப்பிடுவார். சொந்த பிரச்சனைகளுக்காக பைசா செலவழிக்காத பாகிஸ்தானிய ஆளுங்கும்பல் ஆப்கானிஸ்தானில் அள்ளி அள்ளி பணத்தை எறிகின்றது என்று அவர் கிண்டல் அடிப்பார். மேலும் ஆப்கானிஸ்தானில் தொழிற்படும் யுத்த பிரபுக்களில் சில யுத்த பிரபுக்களை துருக்கி ஆதரிக்கிறது என்றும் சில யுத்த பிரபுக்களை ஈரான் ஆதரிக்கின்றது என்றும், அதாவது ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள கனிம வளங்கள் காரணமாகவும் ஆப்கானிஸ்தான் ஆப்பிரிக்காவின் இருதயம் என்ற காரணத்தால் அதனை பங்கு போட துடிக்கும் ஈரான், துருக்கி, இந்தியா போன்ற மேலாதிக்க சக்திகளுக்கு சற்றும் சளைக்காமல் இயங்குவதுதான் பாகிஸ்தான். அதுபோல இதில் ஏன் நான் ஆப்கானிஸ்தானை இழுத்தேன் என்றால், அதுபோல ஒரு கேந்திர முக்கியத்துவம் எங்களுடைய தீவுக்கும் இருக்கின்றது. அந்த அந்த கேந்திர முக்கியத்துவம் தான் இப்போது இலங்கை வாழ் குடிமக்களுக்கு, அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் சரி சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு விதத்தில் சாவக்கேடாக மாறி இருக்கின்றது என்று கூட சொல்லலாம். இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கும் என்பிபி அரசு கிட்டத்தட்ட ஒரு உலக வங்கி சேவகன் என்பதை கொழும்பிலிருந்து நாளாந்தம் வெளிவந்து கொண்டிருக்கும் கருத்து படங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றன. மேலும் மோடிஜியின் ஒரு அன்புக்குரிய மோடிஜியின் ஒரு பணிவை, ஒரு நட்பை சம்பாதித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அனுரகுமார திசநாயக்கா துடிக்கின்றார் என்பதும் வெள்ளிடைமலை. குறிப்பாக தமிழர்களுக்கு அல்லது தமிழ் மீனவர்களுக்கு இருக்கும் பிரச்சனையான இந்திய ட்ரோலர்கள், இது போன்ற பிரச்சனைகள் கூட கொஞ்சமும் தீர்க்கப்படவில்லை. மேலும் கேப்பாபுலவு மீனவர் சங்க பிரதிநிதிகள் மீது ஒரு தாக்குதல் நடந்திருக்கின்றது என்று கூட செய்திகள்
வந்து கொண்டிருக்கின்றன. கொடுக்கறதுக்கு நீங்க இதுல ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப அனுரகுமார திசாநாயக்கவினுடைய என்பிபி அல்லது ஜேவிபி என்று வைத்துக் கொள்ளும். இவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் இருக்கும்போது, குறிப்பாக இந்தியா, மோடி போன்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வருகின்ற வேளையில முதல்ல எதிர்த்தவர்கள் இவர்கள் தான். ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும், அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகும் இவர்கள் இப்படி இருக்க மாட்டார்கள். வேறு ஏதோ ஒரு நாட்டோடு நல்ல ஒரு நட்புறவு பேணுவார்கள் என்ற வேளையில, முதல்ல அன்றகுமார போனதும் இந்தியாவுக்கு தான். வெளிநாட்டினுடைய ஒரு தலைவர், இந்தியாவுடைய தலைவர் தான் முதல்ல ஸ்ரீலங்காவுக்கு விஜயம் செய்கிறார். இதை மோடி கூட ஒரு இடத்துல குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த அளவுக்கு நீங்க எங்களுடைய கைப்பொம்மைகள் என்பதை மிக தெளிவாக காட்டுகிறார். ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எந்த கட்சி வந்தாலுமே அவர்கள் இந்தியாவுடைய கைப்பொம்மையாகத்தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்குமா? எப்படி இந்த அனுரவினுடைய முதல்ல எதிர்த்தார்கள், ஆட்சிக்கு வந்தோன்னு அவர்களும் அப்படியே போறார்கள் என்றால் என்ன நடந்தது அதுக்குள்ள? கோத்தபாயாவினுடைய அரசு கலைக்கப்பட்ட போது அல்லது துரத்தப்பட்ட போது அதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய சீன சார்பு என்று சொல்லப்பட்டது. மேலும் அமெரிக்கா சோஃபா ஒப்பந்தத்தை இலங்கை மீது செலுத்த, இலங்கையை கட்டாயப்படுத்தி சோஃபா ஒப்பந்தத்தை, அதாவது ஒரு அமெரிக்க தளத்தை, கடற்படை, விமானப்படை, தரைப்படை தளத்தை இலங்கையில் அமைக்க கோத்தபாயாவிடம் அனுமதி கோரினார்கள் என்றும், கோத்தபாயா ஒரு தேசிய வீரனாக அதை மறுத்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. அது உண்மை என்றுதான் நான் நம்புகின்றேன். ஏனென்றால் கோத்தபாயாவை எதிர்த்து முதலில் காலிமுகத்திடலுக்கு விரைந்தவர்கள் மக்கள் போராட்ட முன்னணியினர் அல்லது குமார மாத்தையா கட்சியினர். அதில் கலந்து கொண்ட 13 பேரில் ஒருவரை நான் எதேச்சையாக சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. அவர்களுடைய வார்த்தைகளின்படி தாங்கள் 13 நாட்கள் கோஷமிட்டபடி காலிமுகத்திடலில் நின்றோம் என்றும் 13வது நாள் வீட்டுக்கு போகலாம் என்ற முடிவை தாங்கள் கிட்டத்தட்ட எட்டிய நிமிடத்தில் தான் தங்களிடமிருந்து போராட்டம் பறிக்கப்பட்டு இன்றைய ஜேவிபியின் கையிலும் ரணிலின் கையிலும் அது கைமாற்றப்பட்டு மிக மிக பெருவளவிலான மக்கள் குவிக்கப்பட்டு அல்லது மிக பெருவளவிலான நிதி அதற்குள் அமெரிக்க தூதரகம் ஊடாக பாய்ச்சப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கட்டத்தில் முக்கியமாக புதிய ஈழ புரட்சியாளர்கள் போன்ற தமிழ் தரப்பு இடதுசாரிகளிடமிருந்து வெறும் கருத்துக்களை தொகுத்து பார்த்தால், இந்த மாற்றம் என்ற முழக்கமே இன்றைய மக்கள் போராட்ட முன்னணியினர் அறகலைய என்ற பெயரில் முன்வைக்கப்பட்டதை ஜேவிபி திருடிக் கொண்டது என்றுதான் சொல்லுகின்றனர். மேலும் நீங்கள் குறிப்பிட்டது போல முன்பு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அல்லது தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற மறுத்து ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதன் ஊடாக ஆட்சியை கைப்பற்ற, தொடர்ந்து காப்பாற்ற ஜேவிபி அல்லது என்பிபி முனையும் பட்சத்தில் மீண்டும் கோத்தபாயா வரக்கூடும், அதாவது அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்தது போல மீண்டும் கோத்தபாயாவே வரக்கூடும் என்ற அச்சங்கூட ஈழப்புரட்சியாளர்கள் போன்ற அமைப்பினரால் முன்வைக்கப்படுகின்றது. இன்னும் இன்றைய நிலைமையை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட தெளிவாக தெரியும். நீண்டகால கடன் அடிப்படையில் பைடன் அரசு உக்ரைன் போருக்கு ஆயுதங்களை, தளபாடங்களை அள்ளி இறைத்தது. அந்த நீண்டகால கடன் அடிப்படை நிலுவைகளை வசூலிக்க முடியாமல் பைடன் அரசு தடுமாறியது. அந்த நேரத்தில் உக்ரைன் போரை 24 மணித்தியாலத்தில் நிறுத்துவேன் என்ற வாக்குறுதியுடன் தான் நம்முடைய ட்ரம்ப் அண்ணா சீனுக்கு வந்தார். சீனுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்று 100 நாட்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் அதே வேளையில் உக்ரைனுடைய கனிம வளங்களில் பாதியை அவர் ஒப்பந்தம் ஊடாக திருடி கொண்டார் அல்லது பறித்து கொண்டார். அதற்கு சன்மானமாக 50 மில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்குகின்றார். மீண்டும் நீங்கள் கேட்க போகின்றீர்கள், இதில் யார் சாக போவதுன்னு. நிச்சயமாக அப்பாவி ரஷ்யர்களும் உக்ரைனியர்களும் சாக போகின்றார்கள். பெரிய ஒரு தானிய தட்டுப்பாடு வர போகின்றது. அரசியல் அதிகாரங்கள்ல இருக்கிறவர்களுடைய திட்டமிடல்களும் அதற்கான நகர்த்தல்களையும் பொதுவாக எல்லா நாட்டினுடைய அப்பாவி மக்களும் தான் பாதிக்கப்படுகிறார்களே ஒழிய அதிகாரத்துல இருப்பவர்கள். நீங்க குறிப்பிட்ட மாதிரி இன்று ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் தான் இந்த என்பிபி மீது அதிகமான நம்பிக்கை பலரால் முன்வைக்கப்பட்டது. இன்றைக்கு அதே அளவு தூரத்துக்கு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறதும் இதே என்பிபியினுடைய அரசாங்கம் தான். எனவே கோட்டாபய வருகிறாரோ இல்லையோ, நாமல் ராஜபக்ஷ காத்து கொண்டிருக்கிறார், எங்கு எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறதோ அதன் மூலமாக மீண்டும் வரலாம் என்று. எனவே அந்த காட்சிகள் மாறுகின்ற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை போலத்தான் தெரிகிறது. என்பிபி அரசாங்கம் இப்படியே செல்லுமாக இருந்தார். மீண்டும் நாங்கள் காஷ்மீர் விவகாரத்துக்கே வந்துடுவோம். இப்ப
ஆரம்பத்துல நான் கேட்ட கேள்வி நிறைவாக கேட்க போகின்ற கேள்வி என்றால், ஆரம்பத்துல என்ன நடக்குது என்று கேட்டிருந்தேன். இனி வருகின்ற நாட்கள்ல இதை எப்படி இந்தியாவும், பாகிஸ்தானும் அல்லது இதிலே செல்வாக்கு செலுத்துகின்ற நாடுகளும் கையாள போகின்றன? எப்படி வழக்கமா வர்ற மாதிரி ஒரு தாக்குதல், அதற்கு பிறகு ஒரு முறுகல் நிலை, பிறகு ஒரு சமரசம் என்று அப்படி இல்லாமல் போய்விடுமா? அந்த ஒரு ஸ்டண்ட் காட்டிட்டு, அந்த பிள்ளை அழும்போது இந்தா புடின்னு காட்டுற மாரி காட்டி போட்டு, அதுக்கு பிறகு அமைதியா பிள்ளை அமைதியான உடனே அப்படியே பேசாம இருக்கிற மாரி போய்விடுமா? அல்லது இது அ இந்தியா கடந்த காலங்களில் பல யுத்தங்களை பார்த்திருக்கு. இந்தியா, பாகிஸ்தானுக்கு இடையிலான சண்டையை பார்த்திருக்கு. அப்படி ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி இது நகரக்கூடிய அபாயம் இருக்கிறதா? நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியா 2 தடவை பாகிஸ்தானுடன் நேரடியாக மோதியது, சீனாவுடன் ஒரு தடவை மோதியது. இதில் பாரதம் என்ற புலிப்படையையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த யுத்தங்களில் காணாத அழிவையும் தோல்வியையும் படுதோல்வியையும் அரசியல் களங்கத்தையும் விடுதலை புலிகள் பாரதம் என்ற புலிப்படைகளாக மாறி சாதித்து காட்டினார்கள் என்பதனையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த எல்லா விடயங்களிலும் இந்தியாவினுடைய மேலாதிக்க அவாவும் அல்லது சீனாவை சீன புரட்சியை தடுத்து நிறுத்த மேலத்தேயத்தின் மேலத்தேயங்களின் குறிப்பாக அமெரிக்காவின் கையாளாக செயற்பட்டதனையும் நீங்கள் அவதானிக்கலாம். இதுவரை காலமும் பாகிஸ்தான் ஒரு அமெரிக்காவின் செல்ல பிள்ளையாக இருந்தது. அது இன்று அணுகுண்டு வல்லமை படைத்த நாடு என்பதனையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உள்நாட்டில் ஒரு நம்பிக்கை துளிராக ஒரு ஜனநாயக சமிக்கையாக வந்தவர்தான் கிரிக்கெட் வீரர் இம்ரான்கான். அவர் எங்கிருக்கின்றார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனை சொல்லி நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. ஆக மொத்தத்தில் டெக்னோ ஃபேசிசம் என்று சொல்லப்படும் இது சம்பந்தமாக நீங்கள் விரிவாக பேச வேண்டும் என்றால் தோழர் இதயச்சந்திரனுடன் பேச வேண்டும். இந்த டெக்னோ ஃபேசிசம் என்ற புதிய ஆளுங்கும்பலின் முழக்கம், அதாவது இந்த ட்ரம்ப் தலைமையிலான அரசை தாங்கி பிடிப்பவர்களுடைய முக்கிய திட்டங்களில் ஒன்று சீனாவின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவது. குறிப்பாக இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவை தடுப்பது அல்லது குழப்புவது அல்லது தாமதிப்பது. அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் இதற்கு எதிராக இவர்கள் தடுப்பார்கள் என்றால் முடிக்க நான் என்ன செய்வேன், யாரோடு கூட்டு சேர்வேன், என்ன என்ன எல்லாம் செய்வேன் என்று சீனாவின் அதிரடிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த சண்டை நீடிக்கும். எங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் திண்டாட்டமாகும். எங்களுடைய வாழ்க்கை, அதாவது ஸ்ரீமான் பொதுஜனம் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டுமானால் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் முனைப்பு பெற்றிருக்கும் போர் எதிர்ப்பு இயக்கங்கள், போர் எதிர்ப்பு ஜனநாயக இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும். அதனூடாக 2ஆம் உலகப் போர் காலத்தில் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி, சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆற்றிய பாத்திரத்தை ஆற்ற இந்த ஜனநாயக அமைப்புகள் ஒரு உழைக்கும் மக்களின் கட்சியாக உருப்பெற்று வலுப்பெற வேண்டும். அது ஒன்றுதான் எதிர்காலத்திலேனும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும் என்ற நம்பிக்கைதான் எனக்கு உண்டு. ஆனால் இளைய தலைமுறை, குறிப்பாக நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், இந்த காசாவில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட ஒடுக்கப்பட்ட பலஸ்தீனிய மக்களுக்காக இளைய தலைமுறை கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் சரி அல்லது ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்திலும் சரி தங்களை வருத்தி தங்களை முன்னிறுத்தி போராடியதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்தியாவிலிருந்து கூட நிறைய உதாரணங்கள் உண்டு. குறிப்பாக ஸ்ரீரஞ்சினி ஸ்ரீனிவாசன் போன்ற நம்பிக்கை நட்சத்திரங்கள், செயற்பாட்டாளர்கள், நான் ஒரு குறியீடாக அவரை சொல்கின்றேன். இது போன்ற நம்பிக்கைகளும் விழிப்புணர்வும் தான் இந்த உலகப்பந்தை இந்த டெக்னோ ஃபேசிஸ்டுகள் என்று சொல்லப்படுபவர்களிடமிருந்து காப்பாற்றும் என்று நம்புகின்றேன். நிச்சயமா நீங்க சொன்னதை போல மதத்தினுடைய பெயரினால் மனிதர்கள் அழிக்கப்படுவார்களாக இருந்தால், ஒரு கவிஞன் குறிப்பிட்டதை போலத்தான் அந்த எந்த மதத்தினுடைய கடவுளை கும்பிடுறதுக்கே கடைசியா ஒரு மனிதன் இருக்க மாட்டான் என்பதை போலத்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. எனவே எல்லா மற்றைய விடயங்களையும் தாண்டி மனிதத்துவம் மிக முக்கியமானது. அதை ஆட்சி அதிகாரத்துல இருப்பவர்கள் எந்த அளவு தூரத்துக்கு மதிக்கிறார்கள் என்பதுதான் இதுல இருக்கின்ற கேள்வி. உண்மையிலேயும் ஒரு நாட்டினுடைய ஆட்சிக்கு ஒருவர் வருவதும் அல்லது ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றப்படுவதும் அல்லது அந்த நாட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதும் அந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பதும் இவையெல்லாம் எங்கோ ஒரு இடத்திலே அதிகார வர்க்கங்களினால் எழுதப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அதன் பிறகு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வேளையில் நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த பொதுமக்கள் அவர்கள் மாத்திரமே பாதிக்கப்படுபவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். விழித்துக் கொள்ள வேண்டியவர்கள் மக்களும் கூட.
என்னதான் வெளி உலகம் சில அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டிருந்தாலும் இறுதியிலே சரியானவர்களை தெரிவு செய்வது என்பது மிக முக்கியமானது. அதே இலங்கையிலும் சரி, இந்த உள்ளூராட்சி தேர்தல் வருகின்ற வேளையில் சரியானவர்களை தெரிவு செய்யுங்கள் என்றும் யாழ்ப்பாணத்திலே சில சுவரொட்டிகளை காணக்கூடியதாக இருந்தது. நகைச்சுவைகளுக்கு இங்கு இடமில்லை. ஏனென்றால் நாங்கள் நகைச்சுவையை ரசிப்பவர்கள். ஆனால் எங்களுடைய வாழ்வியல் என்பது ஏராளமான வரலாறுகளை தந்திருக்கிறது. அந்த வரலாறுகளின் மூலமாக பயணிக்க வேண்டும். இது எங்களுக்கு மாத்திரமல்ல, காஷ்மீரிலே பாதிக்கப்படுபவர்களுக்கு பொருந்தும், காசாவிலே பாதிக்கப்படுபவர்களுக்கும் பொருந்தும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கலாம். நன்றி. நன்றி. நன்றி.